ஹாய் வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். இப்போ யோகா அண்டு நேச்சுரோதெரப்பி, ஃப்ளார் மெடிசன். இப்போ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம என்ன சமைக்கிறாங்கன்னே தெரியாது. சமைக்கிறப்ப தான் நம்ம சாப்பிட போவோம். என்ன செஞ்சாங்களோ அதை சாப்பிடுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பெரியவங்க பண்ணுறது தான் பெரிய தப்பு. குழந்தைங்கள கேட்குறது, இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு கேட்குறது. அது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அது பீஸாவும் பர்கரும் உருளைக்கிழங்கு வறுவல் இதை தான் கேட்குதுங்க. நம்ம எல்லா சமையலுமே செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி அதை அதை பெருசு பண்ணக்கூடாது. சத்தம் போடாமல் அமைதியாக நம்ம செய்கிறத சாப்பிட பழகணும். அது இப்போ யாருமே செய்கிறதில்ல. பேரண்ட்ஸு தான் கெடுக்கிறாங்க குழந்தைங்கள. இதே மாதிரி தான் போகுது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறது. இது என்ன, ஒரு நேரம் சாப்பிட்லன்னா மறுநேரம் பசி எடுத்தால் சாப்பிட்டுட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அப்போல்லாம் இந்த கருணக்கிழங்கு குழம்பு, கருணக்கிழங்கெல்லாம் நிறைய சேர்ப்பாங்க. இப்போ கருணக்கிழங்கெல்லாம் எதுவுமே சாப்பிடாதுங்க எங்கள் குழந்தைங்கன்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அது தப்பு. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் கருணக்கிழங்கு சேருங்க. கருணக்கிழங்கு கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமானது. கருணக்கிழங்கு கடன் வாங்கியாவது சாப்பிட்ணும்பாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரு நாள் இதே மாதிரி சாப்பிட்டா கூட ஒரு நாள் இந்த உணவுகள் சேர்க்குறப்ப அந்த உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நிறைய ஆரோக்கியம் கெட்டு வருது. இன்னும் எப்போ தான் மக்களுக்கு புரிய போகுதோ தெரியல. குழந்தைங்கள கேட்காதீங்க. குழந்தைங்களுக்கு என்ன சமைக்கணும்னு கேட்காதீங்க. அதுங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் செய்கிறது தான் செஞ்சு 4 நாள் பழகுங்க. தானாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். புரியுதா? நன்றி, வணக்கம்.